இல்ல சென்ற முறை இருந்ததை விட திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் இந்த முறை திமுகவோட சேர்ந்திருக்கிறார். இதுல சீமான் 8% வாக்குகளை கடந்த காலங்களில் அவர் பெற்றிருக்கிறார். சீமானும் இந்த கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் இந்த கூட்டணி ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது நேரடி போட்டியாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று களம் அமைக்கப்படும். அதுல விஜய் மட்டும் தனித்து விடப்படுவார். அப்ப விஜய் மட்டும் தனித்து விடப்படுகிற பொழுது விஜயனுடைய வாக்கு சதவீதம் குறையும். ஏன்னா அது ஆளுங்கட்சியாக வரப்போறது இல்லை. அப்ப மக்கள் மத்தியில கேள்வி, ஆளப்போவது திமுகவா அதிமுகவா என்பது மட்டுமே முன்னிறுத்தப்படுகிற பொழுது விஜயனுடைய அந்த விஜய் பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகளும் சதவீதம் மிக குறைந்த அளவுக்கு தான் வரும். அப்ப சீமானும் இந்த கூட்டணியில சேருகிற பொழுது இது ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டணியாக அமையும். போட்டி கடுமையாக இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் வென்று ஆளுகிற வல்லமையை அதிமுக பெற்றுவிடும்.